ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களிடத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக என்னை அன்போடு அழைத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் இந்த வருடத்தையும் நம்மளை நல்லபடியாக நடத்தினார். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. திரும்ப இன்னொரு புது வருடத்திற்குள்ளாக நம்ம வந்து பிரவேசிக்க போகிறோம். கிறிஸ்மஸ்லாம் நல்லா கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வருஷ கடைசி நாளே நம்ம எப்படி இருக்கணும், நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தோடு வந்து நம்ம ஆண்டவரிடத்துல இந்த இருக்கிற 3 நாள் தான் இருக்குது. இதில் என்னெல்லாம் நடக்கலை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் இல்லை எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு அந்த எரிச்சல் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட காட்டாமல் ஒரு நன்றி, ஏதாவது இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும், இல்லை இருக்கும். வீடு இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், மனதில் கொண்டு வந்து நன்றி செலுத்துறவர்களாக இருக்கணும். அந்த நன்றி அறிதலோட அந்த புது வருடத்திற்குள்ள நம்ம கடந்து சென்றால் மிகவும் நல்லது. ஏன்னா நம்ம ஒரு எரிச்சலோட ஒரு விரக்தியோட கடந்து சென்றோம்னா அது வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷ துவக்கத்தில் என்ன பண்ணுவோம், வாக்குத்தத்தம். நம்மளுக்கு நம்ம ஆலயங்களில் கொடுக்குற வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சொந்தமாக நம்ம ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், இன்னும் அநேக ஊழியக்காரங்க கொடுக்குற வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், அப்படி 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நம்மளுக்கு பலவிதமான வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணுறோம், சுதந்திரத்துக் கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. இந்த வருடத்தில் உங்களுக்கு வந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரத்துக் கொண்டீர்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் உங்களோட பேசின இந்த வருடத்தின் ஜனவரி 2025 யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களோட கூட என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இந்த சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதை நீங்கள் சுதந்திரத்தை விட்டீர்களா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஒருக்குள்ள கேட்கலாம், 2020 கொடுத்த வாக்குத்தத்தமே இன்னும் நடக்கலை, இந்த வருஷத்துல கொடுத்தது எங்க நடந்திருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் குறித்து இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம வந்து செய்தியை பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்ட்டு வாசிக்கலாம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 18:1. தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஸோ நம்ம இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமையான கரத்தினாலே வெளியே கொண்டு வரப்பட்டு எங்க வந்துட்டாங்க, இப்போ கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ வந்து என்ன ஆயிடுச்சு, தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசம் கொடுக்கப்பட்டாயிற்று. எல்லாருமே வந்து என்ன ஆயிடுச்சு, கடந்துட்டாங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. சோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மொத்தம் எத்தனை கோத்திரம், இஸ்ரவேல் எத்தனை கோத்திரம், 12 கோத்திரம். சோ 12 கோத்திரத்துல 7 கோத்திரம் என்ன பண்ணல, இன்னும் சும்மா கானான் தேசத்துல அவங்களுக்கும் ஒரு இடம் இல்லாம சும்மா வெட்டியா தான் சுத்திட்டு இருந்தாங்க. மிச்சம் 5 கோத்திரம் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த சுதந்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு சரியா தெரியல, காத் புத்திரர் அந்த மாதிரி சில கோத்திரங்கள் யோர்தானுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இந்த இடம் நல்லா இருக்கு, நல்ல புல்வெளி நிறைந்ததா இருக்குது, எங்க ஆடு மாடுகளுக்கு இதுதான் சரியா இருக்கும், எங்களுக்கு இதே கொடுத்துருங்க, மோசே வந்து எங்களுக்கு வந்து இதை நாங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாரு அப்படின்னு யோசுவாட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறாங்க. இன்னும் காலேப் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, காலேப் எந்த தேசத்தை கேட்டாரு, மலை தேசத்தை கேட்டார். 80 வயசுல அவ்வளோ வயதானாலும் எனக்கு என்னதான் வேணும், மலை தேசம் தான் வேணும், நான் போய் அதை வந்து சுதந்திரத்துக் கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல மலை தேசத்தை கேட்டார். ஆனா இன்னும் இந்த 7 கோத்திரம் என்ன பண்றாங்க, சும்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இல்லை, கானான் தேசத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சுதந்திரத்தை அவங்க என்ன பண்ணல, சுதந்திரத்துக் கொள்ளல. 3ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும்
அசதியாய் இருப்பீர்கள். ஆமென். சோ கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கேட்கிற கேள்வி அதுதான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? சோ இது ஒரு கஷ்டமான கேள்வியை யோசுவா அந்த 7 கோத்திரத்தை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதை உபயோகப்படுத்தாமல் வெட்டியா சுற்றிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள் அப்படின்னு கேட்கிறார். சோ அப்போ அவங்களுக்கு அப்பதான் யோசிச்சு பார்க்கறாங்க, ஓ நம்மளுக்குன்னு ஒரு தேசம் இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ணல, இதனுள்ள முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணல, இன்னும் சுதந்திரத்தை கொள்ளலையே அப்படின்னு யோசிச்சு பார்க்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப ஏன் அவங்க அந்த சுதந்திரத்தை அவங்க சுதந்திரத்தை கொள்ளல அப்படிங்கறத நம்ம முதலாவது பார்க்க போறோம். சோ சுதந்திரம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது என்னது, விடுதலை அப்படின்னு. ஏன்னா தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு, ஒன்னு சுதந்திரம், இன்னொன்னு சுதந்திரம். சோ இங்க நம்ம சுதந்திரம் சொல்ற பொழுது வேதாகமத்துல சொல்லப்படுற இந்த சுதந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது இப்ப நம்மளுடைய தகப்பனுக்கோ இல்ல நம்ம குடும்பத்துல ஒரு பூர்வீகமா ஒரு சொத்து இருக்குன்னா அது நேச்சுரலா அது அடுத்து யாருக்கு தான் போய் சேரும்? அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் சேரும். அதுதான் அந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறது. இன்னொன்னு இருந்தா தெரியும், சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அப்படிலாம் சொல்றாங்களா, அது இன்னொரு அது ஃப்ரீடம், விடுதலை. அது சுதந்திரம், அந்த ஒரு அதுதான் வித்தியாசம். சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சோ வேதாகமத்துல இங்க சொல்லப்படுகிற இந்த சுதந்திரம் என்னன்றது தேசத்தை, ஒரு இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதா தான் நம்ம பார்க்கிறோம். சோ ஏன் அவங்க சுதந்திரித்துக் கொள்ளல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சோதரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். ஆமென். சோ நம்ம பார்க்கிறோம், வந்துட்டாங்க. இன்னொன்னா சுதந்திரத்துக் கொள்ள, ஏன் சுதந்திரத்துக் கொள்ளலன்னா அந்த 7 கோத்திரத்துக்கும் இந்த தேசத்துல, கானான் தேசத்துல தங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, தங்களுக்குன்னு ஒரு இடத்தை குறிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அறிவே இல்லாம இருக்கு. அந்த அறிவே இல்லாததுனாலதான், அந்த விழிப்புணர்வே இல்லாததுனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த இடத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியல. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எதுக்கு சரி, இஸ்ரவேல் புத்திரர் எப்படி இருந்தாங்க சரி, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இதை எப்படி அப்ளை பண்றது, நம்மளுடைய வாழ்க்கையில இதை எதை ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் பாத்தீங்களா, அந்த ரட்சிப்பு தான் எதை உணர்த்துது, கானான் தேசம் அப்படிங்கிறது. சோ என்னைக்கோ நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். சோ ரட்சிக்கப்பட்டு நம்ம கானான் தேசம், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கானான் தேசம்னா பரலோகத்துக்கு போறது, ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறதுதான் நீ கானான் தேசத்தை அனுபவிக்க முடியும். இங்க இருக்கும்போது அந்த 40 வருஷம் வனாந்தரத்திலேயே சுத்திட்டு இருந்தாங்க பாருங்க, கஷ்டப்பட்டு, ஒரு வீடு இல்லாம, ஒரு சொந்தமா ஒண்ணும் இல்லாம, ஒரு பரதேசிங்களா அலைஞ்சாங்க பாருங்க. அந்த மாதிரிதான் நீங்க பூமியில 40 வருஷம் மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அவ்வளவு வருஷம் நீங்க சுத்தி திரியணும். செத்தப்பறதான் நீங்க எப்படி இருக்க முடியும், பரலோகம் போனாதான் தங்க வீடு எல்லாம் நல்லா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இல்ல, பரலோகம்னா எது, இப்பொழுதே நம்ம என்ன பண்றோம், பரலோகத்தின் கலாச்சாரத்தை இந்த பூமியில வெளிப்படுத்ததான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்களும் நானும் பரதேசியா அலையணும் அப்படின்னு கிடையாது. கானான் தேசம் பூமியில இப்போ நம்மளால அனுபவிக்க முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்டதான ஒரு செழிப்பான கானான் தேசத்துக்கு போன வாழ்க்கை வேணும்? ஆமென் சொல்லுங்க. உங்க நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமென். சோ இப்பொழுதே அந்த கானான் தேசத்தை, அந்த சுதந்திரத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கறத ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. சோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்களா தான் இருக்கோம். அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்மளுக்குன்னு ஏகப்பட்ட சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ இருக்கிறது. நான் சொல்றேன், ஒவ்வொன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு சுதந்திரத்தை, நம்மளுக்கு ரட்சிப்பினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றதினாலே நம்மளுக்கு சுதந்திரங்கள், ஏகப்பட்ட சுதந்திரங்கள் நம்மளுக்கு இருக்கிறது. ஆனா அதெல்லாம் நம்ம சுதந்திரத்து கொண்டோமா அப்படிங்கிற ஒரு தற்பரிசோதனையை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போறோம். தனிப்பட்ட விதத்துல சரி, குடும்பமா சரி, சபையாக சரி, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள், முக்கியமான ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் நம்மளுக்கு தரணும் அப்படின்னு விருப்பப்படுறார். சோ நான் சொன்ன மாதிரி அவங்களால ஏன் முதலாவது அந்த சுதந்திரத்தை அவங்க சுதந்திரிக்காமலே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அறிவு இல்ல. நீங்க வாசிச்சு பாருங்க, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். போதும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சோ என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில எது மிக மிக முக்கியம்? தேவனை குறித்ததான அறிகிற அறிவு. அறிவு இல்லைன்னா தான் அங்க என்ன ஆகுதான்? சங்காரம் ஆகிறார்கள். வல்லமையோ இல்ல பலனோ அது இல்லாம என்ன ஆகல? சங்காரம் ஆகல. இது பழைய ஏற்பாடு காலத்துல எழுதினதுதான். அங்கேயே என்னதான் சொல்லப்பட்டிருக்கு? அறிவு இருந்தாதான் என்ன ஆகும்? ஒரு விழிப்புணர்வு இருந்தாதான் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அழிந்து போக மாட்டார்கள். சோ இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பினால் வந்த சுதந்திரங்களை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்ளாமல் அந்த 7 கோத்திரத்தார் சும்மா சுற்றி கொண்டிருந்தார்களோ, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நாளும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நிறைய சுதந்திரங்களை அனுபவிக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னது? நம்மளுக்கு அறிவு இல்லை. நம்மளுக்கு என்னது இல்லை? அறிவு இல்லை. வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், இன்னும் பல செய்திகளை கேட்கிறோம், டிவியில கேட்கிறோம், யூடியூப்ல பாக்குறோம், என்னெல்லாமோ 24 மணி நேரமும் என்னதான் வந்துட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில? வார்த்தை வந்து கொண்டே தான் இருக்கு. ஆனா வாழ்க்கையில அதனுடைய வெளிப்பாடு இருக்கா? வாழ்க்கையில அந்த வார்த்தையின்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்ப அதை யோசிச்சு பார்க்கணும். ஏன் என்னுடைய வாழ்க்கை தரம் இன்னும் முன்னேறவே இல்லை? 20 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 10 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், அதே ஸ்டாண்டர்ட்ல தான் என் வாழ்க்கை இருக்கு. ஒரு வல்லமை இல்லை, ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில வெளிப்பட மாட்டேங்குது அப்படின்னா ஏன் என்னுடைய பிசினஸ்ல வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை? சரீரம் அதே மாதிரி இன்னும் கெட்டுக்கொண்டே தான் போகுது. வயசாக சரீரத்துல என்ன ஆகுது? பலன் குன்றி கொண்டே தான் போகுது. ஆனா மோசையும் காலேபும் பாருங்க, யோசுவா பாருங்க, அவங்களுக்கு வயசாக பலன் அதிகரித்தது. அப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் அந்த சுதந்திரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால இன்னும் பார்க்க முடியல அப்படின்னா என்ன இல்லை? நம்மளுக்கு அந்த சரியான அறிவு இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து சுவிசேஷம் சரியான முறையில பிரசங்கிக்கப்படாதனால சுவிசேஷத்தின் ஒரு 5%, ஒரு 5% தான் என்ன பண்ணாங்க? ஜனங்களுக்கு சரியாக வழங்கினாங்க. அதனாலேயே என்ன பண்ணாங்க? ஜனங்களை ஒரு மட்டம் தட்டி இவ்வளவுதான் உங்க வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி 40 வருஷம் பரதேசியா தான் நீங்க இந்த பூமியில இருக்கணும், ஒண்ணுலாம் நீங்க எப்படி இருக்க முடியாது, செழிப்பா இருக்க முடியாது. அதெல்லாம் எப்பதான்? செத்து பரலோகம் போனா. அதனாலதான் நம்ம ஜனங்க உலகத்துல வாழ்றதுக்கே இஷ்டப்பட மாட்டேங்கிறோம். நம்ம எப்படா என்ன பண்ணுவோம்? இங்க பேக்கப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். அங்கதான் நிம்மதியா இருக்க முடியும், அங்கதான் நோய் இல்லையா, அங்கதான் பசி இல்லையா அப்படின்ட்டு இல்ல. அந்த ரியாலிட்டி, அந்த வாழ்க்கை தரம், பரலோகத்தின் வாழ்க்கை தரத்தை பூமியிலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு வியாதி இல்லாத ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழதான் யாரு வந்தா? இயேசு மரித்து வாழ்ந்து காட்டினார். இயேசுதான் நம்மளுக்கு என்னது? ஒரு முன்னோடி. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் நானும் வாழ முடியும். அவர் எப்படி இயேசு பிதாவுக்கு ஒரு செல்ல குமாரனா இருந்தாரோ அதே போலதான் நீங்களும் நானும் யாரு? பிதாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசுவை எப்படி பிதா பார்க்கிறாரோ அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். இயேசுவை எப்படி நேசிச்சாரோ அதே மாதிரிதான் உங்களும் என்னையும் நேசிக்கிறார். அப்பனா இயேசுக்கு இருந்த அதே அதிகாரம், வல்லமை எல்லாம் எப்படி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வெளிப்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா இதுதான் இப்ப வாசிக்கிறோம்ல, ஓசியா புத்தகத்துல என்ன வாசிச்சோம்? என் ஜனங்கள் அறிவில்லாதனால என்ன ஆறாங்கன்னா சங்காரமாகிறார்கள். சோ நம்மளுக்கும் இன்னைக்கு அறிவில்லாததுனால நம்மளுடைய சுதந்திரத்தை நம்மளால என்ன பண்ண முடியல? ரட்சிப்பு நிமித்தம் நம்மளுக்கு இருக்கிற சுதந்திரத்தை அதை என்ன பண்ண முடியல? நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அதனை நம்மளால் அனுபவிக்க முடியவில்லை. இதை இன்னும் உங்களுக்கு எளிதில் சொல்லணும்னா யோசிச்சு பாருங்க. இந்த நிலம் இருக்கு, இதுல பக்கத்துல இந்த 1 ஏக்கர் என்னுடைய நிலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நிலம் எனக்கு இருக்குன்னு, இந்த பக்கத்து நிலம் என்னுடைய 1 ஏக்கர் என்னுடைய நிலம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த நிலம் என்னுடையது அப்படின்னு எனக்கு தெரிந்திருக்கணும். அப்படி தெரியலன்னா வேற யாரோ என்ன பண்ணிடுவாங்க? அங்க ஆக்கிரமிப்பு செஞ்சிருவாங்க. இப்போ வேற யாரோ வராங்க, எனக்கு தெரியாது, நான் வேற ஊர்ல இருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா 1 ஏக்கர்ல இந்த பக்கத்து நிலம் என்னுடைய நிலமா இருக்கிறது. ஆனா நான் இன்னைக்கு ஒரு நாள் ஊர்ல இருந்து பாக்குறேன், இங்க வேற யாரும் என்ன பண்றாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ நான் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், என்கிட்ட என்ன இருக்கணும்? பத்திரம் இருக்கணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ நான் அந்த டாக்குமெண்ட்ஸை காட்டி என்ன சொல்லலாம்? எப்பா இது யாரு? என்னுடைய நிலம், என் பேருக்கு கொடுக்கப்பட்ட நிலம், நீங்க இங்க என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். சோ நம்மளுடைய சுதந்திரமும் அப்படிதான். ஆண்டவர் நம்மளுக்கு சிலுவையில என்ன பண்ணிட்டாரு?
எல்லாவற்றையும் முடித்து நம்மளுக்கு அந்த பத்திரத்துல சைன் பண்ணி அவருடைய ரத்தத்தினாலே அந்த பத்திரத்தை சைன் பண்ணி உங்களுக்கு எனக்கும் கொடுத்துட்டார் நம்ம பேரை போட்டு. அப்போ ஆனா நம்மளுக்கு அது தெரியாதனால, அதை குறித்ததான சரியான அறிவு இல்லாதனால அந்த இடத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? பிசாசு வந்து நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வியாதியை கொண்டு வந்து வச்சு, வறுமையை கொண்டு வந்து, அப்படி நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு பிசாசு வந்து இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா இடத்திலும், எல்லா ஏரியாஸ்லயும் பிசாசு வந்து என்ன பண்ணிருக்கான்? ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்? இது என்னுடைய இடம், இது என்னுடைய உரிமை. அந்த சுதந்திரம்ங்கிறது என்னது? உரிமை. இது என்னுடைய உரிமை. இந்த உரிமையை நான் வந்து என்ன தர மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கணும், ஒரு பசி இருக்கணும். இல்ல, இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் தொடர முடியாது, என் வாழ்க்கை மேம்படணும், என் வாழ்க்கை முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம முதலாவதாக என்ன பண்ணணும்? எடுக்கணும். அந்த தீர்மானத்தை நம்ம எடுத்தாதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால அந்த பத்திரத்தை எப்படி கொடுத்து அந்த ஆக்கிரமிப்புக்காரர்களை நம்ம என்ன செய்ய முடியும்? துரத்த முடியுமோ அதே மாதிரியாக நம்ம அந்த தீர்மானத்தை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் தீர்மானத்தை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? போய் எல்லாம் இங்க கவனிங்க, கரண்ட் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ண போய் அந்த எப்படி அந்த ஆக்கிரமிப்புக்காரர்களை பத்திரத்தை காட்டி வெளியே போங்கன்னு சொல்றோமோ அதே மாதிரி வேதத்தின் காரியத்தை இந்த அறிவு நம்மளுக்கு வரும்பொழுது, அறியாமைனாலேயே நம்ம வந்து பிசாசை உள்ள விட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? சோ அந்த அறிவு நம்மளுக்கு வரும்பொழுது நம்ம போய் என்ன பண்ணலாம்? பிசாசை பார்த்து சொல்லணும், நீ என்ன பண்ணு, என் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணு, வெளியே போ. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிசாசை பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம்? நேரடியா டீல் பண்ணிடலாம். ஏன்னா அதிகாரம் வல்லமை யாருக்கு இருக்கு? நம்மளுக்கு தான் இருக்கு. நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து ஜபத்தை வந்து தவறாக பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, வாண்ட தான் அதிகாரம் இருக்கு, வாண்ட தான் பத்திரம் இருக்கு. அப்போ இப்போ இந்த நிலத்தை காலி பண்ணிட்டு பத்திரத்துல யார்கிட்ட? என் பேர்ல தான் இருக்கு. அப்ப நான் தான் போய் சொல்ல முடியும், எங்க அப்பா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அப்பா பேர்ல அந்த இடம் இல்லை. அதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஆண்டவர் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர்ல தான் பத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்காமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது என்ன இல்ல, அந்த அறியாமை இல்லை. அதனாலதான் யோசுவா சொல்றான், முதல்ல என்ன பண்ணுங்க, போய் நாட்டை சுத்தி பாருங்க, உங்களுக்கு எந்த இடம் இருக்கு அப்படிங்கறத குறித்து ஒரு எழுதி வைங்க, ஒரு வரைபடத்தை போடுங்க, போட்டுட்டு வாங்க, நான் வந்து சீட்டு போட்டு உங்களுக்கு பங்கிட்டு தரேன் அப்படின்ட்டு. சோ இன்னைக்கும் நம்மளுக்குன்னு என்ன சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்? வேதத்தை திறந்து வாசிங்க. எபேசி எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துற சுதந்திரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. பரலோகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணிட்டாரு? நம்மளுக்கு ஆசீர்வதிச்சு விட்டார். அப்ப எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் என்ன பண்ணணும்? சுதந்திரத்துக்கு கொள்ளணும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், உண்ண உடை, உண்ண உணவு, உடுக்க உடை இருந்தா போதும் அப்படின்ட்டு இல்ல. எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பு, எல்லாவற்றிலும் ஒரு அபண்டன்ஸ். அதுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்? ஆடம்பரமா கடன் வாங்கி நான் வந்து ஆடம்பரமா இருக்குன்னு சொல்றது இல்ல. இயேசு வாழ்ந்தா இருப்பாங்க. இயேசு வந்து ஆடம்பரமா இல்ல, ஒரு தேவை அப்படின்னு வந்தோன்னா உடனே என்ன சொல்றாரு? போய் தூண்டுல போடு, மீனப்படி, வாயில என்ன இருக்கும்? தங்கம் இருக்கும், அதை எடுத்து என்ன பண்ண, தங்க காசை கொடுத்து வரியை செலுத்து. அதே மாதிரிதான் என்னைக்குமே வந்து நம்ம தேவையை குறித்து கவலைப்படாமல் அந்த மாதிரியான ஒரு, அதுதான் செழிப்பு. அதுதான் ஆண்டவர் வந்து செழிப்புன்னு சொல்றாரு. சோ அடுத்து நம்ம பார்க்கிறோம், முதலாவது அவங்க அறியாமையினால அந்த சுதந்திரத்தை என்ன பண்ண முடியல? சுதந்திரத்துக் கொள்ள முடியல. சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இருக்கிற அந்த அறியாமையினாலே நம்மளும் என்ன பண்ண முடியல? ரட்சிப்பினால் வந்த சுதந்திரங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை. ரட்சிப்பினால் என்னென்ன சுதந்திரம் இருக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்து ரெண்டாவது ஏன் அவங்களால சுதந்திரத்துக் கொள்ள முடியலன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு அடிமைத்தனமான மனநிலை. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எகிப்துக்கு கீழே, பார்வோனுக்கு கீழே அடிமையா இருந்தாங்க. அவங்களுக்காக சொந்தமா ஏதாவது செய்யணும்னே தெரியாது. எப்பவுமே ஆளோட்டி வந்து என்ன பண்ணும்? கம்ப வச்சு பின்னாடி குத்தி அவங்க சொல்லிட்டே இருக்கணும், இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு. சோ அந்த அடிமை மனநிலை. சோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு அடிமை மனநிலை தான் இருக்குது. நம்மள எல்லாருக்குமே தெரியும், கெட்ட குமாரன் கதை தெரியும். அதுல கெட்ட குமாரனை பத்தி தான் நம்ம அதிகமா பேசியிருப்போம். ஆனா மூத்த குமாரன் இருந்தா பாருங்க. மூத்த குமாரன் வந்து வீட்டிலேயே தான் இருந்தான். அப்பாவுக்கு வந்து என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு நல்ல விதத்துல வந்து அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டான். வயல்வெளியில போய் எல்லா வேலையும் செஞ்சான். ஆனா அவனுக்கு இருந்தது என்னது இல்ல, ஒரு மகனா அவன் இல்லை. எப்படி இருந்தான்? ஒரு அடிமையை போலதான் இருந்தான். ஏன்னா தைரியமா அவங்க அப்பாட்ட போய் அவனால கேட்க முடியல, அப்பா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட நான் பார்ட்டி பண்ணணும், ஒரு ஆடை வந்து என்ன பண்ணுங்க அடிங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு என்ன இல்லை, ஒரு தைரியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்த அப்பாட்டே போய் தைரியமா பேச முடியல அப்படின்னா அவன் என்னதான் அங்க
ஒரு அடிமையை போலதான் அவங்க இருந்தா. அதனாலதான் அப்பா வந்து சொல்றாரு, தம்பி நீ என்ன என்கிட்ட இருக்கிற எல்லாம் என்னுடைய இது எல்லாம் என்னதான் உன்னுடையதான் இருந்தது, இதை வந்து நீ இவ்வளவு நாள் அறியாம இருந்திருக்கிறியே அப்படின்ட்டு. சோ நம்மளுடைய உங்க ஜபங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஜபங்களை யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்ல ஆண்டவர்கிட்ட தைரியமா போய் என் அப்பா என்ன கேட்டாலும் தருவாரு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி, அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறீங்களா? அதுலயே தெரிஞ்சிடும் நீங்க வந்து ஒரு அடிமையா இருக்கிறீங்களா, அடிமை மனநிலையில இருக்கிறீங்களா, இல்ல தகப்பன் பிள்ளை போன்ற ஒரு மகனாக இல்ல ஒரு மகளாக பிதாவாகிய தேவனோடும் இயேசுவோடும் கூட இருக்கிற அந்த உறவுல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா எவ்வளவு நாள் நம்ம அடிமை மனநிலையில இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரவே முடியாது. ஸோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படிதான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர் கொடுத்து அந்த கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு போய் சுதந்திரத்துக்குள்ள என்ன பண்ணல தெரியல, இல்லைன்னா விரும்பல. ஏன்? அப்ப அந்த அடிமை மனநிலையில இருந்தா அப்படிதான் இருப்போம். சரி எனக்கு இது போதும், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன், அவ்வளவுதான், எவ்வளவு நாள் வாழ போறேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்களும், சரி ஏதோ வந்து சேர்ந்துட்டோம் என்னவோ பண்ணிட்டு போறோம் அப்படின்ட்டு அவங்களுக்குன்ற ஒரு மோட்டிவேஷன் இல்ல, இதுக்கு மேல எனக்கு என்ன என்னோட அப்பா தருவாரு, இதுக்கு மேல நான் வந்து என்னோட வாழ்க்கை வந்து முன்னேறி உயர்ந்திருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலை இல்லாதனால அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த சுதந்திரத்தை பத்தி அவங்க கவலையே படலை. ஏதோ சாப்பாடு இருந்தா போதும், என்னத்தையோ வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி உங்க ஜபங்களே உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும் நீங்க அடிமை மனநிலை மேல இருக்கிறீங்களா, இல்லாவிட்டால் ஒரு மகனை போல ஒரு மகளை போல அப்படிப்பட்ட ஒரு உறவில இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரிந்துவிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க, நீங்க வாசிக்கிற எபேசியர் 1:6 வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஸோ இங்கதான் பார்க்கிறோம் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளுக்கு என்ன நிறைய சுதந்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஸோ அதுல முதல் சுதந்திரம் நான் முதல்ல சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் வந்து அவங்க அந்த சுதந்திரத்தை பத்தி கவலைப்படாம இருந்தாங்க. ஒண்ணு அவங்களுக்கு அறிவில்லை, அந்த அறிவின்மையினாலே. ரெண்டாவது வந்து அவங்க அடிமைத்தனத்தின் மனநிலையில இருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்க நம்மளால ஏன் சுதந்திரத்தை சுதந்திரிக்காம இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு நம்மளுக்கு தெரியல, ரட்சிப்படைஞ்சனால எனக்கு என்னெல்லாம் நடந்திருக்குது, என் சரீரத்திற்கு என்ன நடந்திருக்குது, என் வாழ்க்கையில நான் எப்படி இருப்பேன், ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, நான் எங்க இருக்கிறேன், அப்படிப்பட்டதான ஒரு அறிவு இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், சுதந்திரிக்காமல் இருக்கிறோம். ரெண்டாவது என்ன சொன்ன, அடிமை மனநிலை. ஸோ அந்த அடிமை மனநிலையில இருந்தா நம்ம எப்படிதான் இருப்போம், சோர்வாதான் இருப்போம், நம்மளுக்கு வந்து ஒரு முன்னேறணுங்கிற ஒரு விருப்பமே இல்லாம இருக்கும். அதனால ரட்சிப்பினால் வந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணாம இருக்கோம், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். சோ இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ரட்சிப்பினால் வந்த சுதந்திரம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ரட்சிப்பினால் வந்த சுதந்திரம் நிறைய இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு வந்து 2 முக்கியமானதை மட்டும்தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுல முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நீங்களும் நானும் யாரா மாறி இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். குமாரனும் குமாரத்தியுமாய் கர்த்தர் வந்து நம்மளை மாற்றி இருக்கிறார். அதான் இங்க வாசிக்கிறோம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அதான் குமாரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, சன்ஷிப். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், குமாரத்துவம். சோ ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களையும் நம்மளையும் என்னதான் மாற்றி இருக்கிறாரு, பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஏன்னா ரட்சித்தார் ரட்சிப்பு அப்படின்னா என்னங்க தமிழ்ல, காப்பாத்தினார் அப்படின்னு அர்த்தம். சோ யூதர்கள் காலத்துல ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களை எதுல இருந்து ரட்சித்தாரு, பழைய ஏற்பாட்டு முறைமையிலிருந்து ரட்சித்து என்ன பண்ணாரு, ஒரு புதிய முறைமையை அவங்களுக்கு என்ன வந்தாரு, கொண்டு வந்தார். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, ரோமர்கள் இடத்திலிருந்து நம்மளை காப்பாத்ததான் வந்திருக்காரு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அதற்கு வரல, இயேசு கிறிஸ்து அதற்கு வரல. எதுக்கு வந்தார், பழைய ஏற்பாடு உடன் அவர் வந்து என்னதெல்லாம் ஒழிச்சாரு, பலியை ஒழிச்சாரு, ஆலய அந்த டெம்பிள், அவங்களுக்கு வந்து எதுதான் முக்கியமா இருந்தது, டெம்பிள் தான். சாலமோன் கட்டின ஆலயத்தையே தான் கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அதாவது மதம், இன்னொன்னு அரசியல். இந்த ரெண்டையும் தான் யார் ஒழிச்சா, இயேசு வந்து ஒழிச்சார், மதத்தையும் அந்த அரசியல் கலாச்சாரம். ஏன்னா ஏரோதையும் என்ன பண்றாரு, அட்டாக் பண்றாரு, ஏரோதையும் திட்டுறாரு. இன்னொருத்தங்க யார், இன்னொரு குரூப் யாரை திட்டுறாரு, பரிசேயர்கள் சதுசேயர். அவங்கள யாரை குறிக்கிறவங்களாம், மதவாதிகளையும் அரசியல் பண்றவங்க தான் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து இந்த வழிமுறை வேண்டாம், இதை நாம இப்படிப்பட்ட கலாச்சாரம் என்னுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ராஜ்யத்தை வெளிப்படுத்துறாரு. எது,
தேவனுடைய ராஜ்யம். சோ அந்த நம்ம ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் எந்த ராஜ்யத்துக்குள்ள கடந்து போறோம்? மதத்திற்கும் அரசியலுக்கும் ஆக வழிமுறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவினால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன பண்றோம்? நம்ம கடந்து வரோம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கான்? புசிப்பும் குடிப்பும் அல்ல, என்னதெல்லாம் இருக்கு? அன்பும் சமாதானம் சந்தோஷம், இந்த மாதிரியான காரியங்கள் தான் என்ன இருக்கு? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கு. சோ அதை தான் என்ன பண்றாரு ஆண்டவர் நம்மளுக்கு சுதந்திரமா கொடுக்கிறார். சோ முதலாவது ரட்சிப்பினால் நம்ம நீங்களும் நாளை யாரா மாறி இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரராய் மாறி இருக்கிறோம். சோ இந்த அறிவு நம்மளுக்கு முதல்ல வரணும். முதல்ல இந்த அறிவு இருந்தாதான் இதனை நம்ம என்ன பண்ணணும்? சுதந்திரித்துக் கொள்ளணும். சோ நீங்களும் நானும் இன்னைக்கு முதலாவதாக நம்ம என்ன பண்றோம்? நீங்க எதை சுதந்திரித்துக் கொள்ளீர்களோ இல்லையோ, இப்போ இந்த நானும் ஆண்டவர் நம்மளை என்னவா மாற்றி விட்டா? அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி விட்டான்னு சொல்றோம். அதை சுதந்திரம் போய் அதை எங்கேயாவது இருக்குதா போய் எடுத்து நம்ம ட்ரெஸ்ஸா என்ன போய் போட்டுக் கொள்றது? சுதந்திரத்துக் கொள்ளணும் எப்படி? அந்த உரிமையை எப்படி நம்ம அடையணும்? மனநிலை எல்லாமே எங்க இருக்கு? நம்மளுடைய மைண்ட்ல தான் இருக்கு. அந்த மனநிலை மாறணும். சோ நீங்களும் நானும் மகனாக மகளாக மாற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஜெபமே மாறணும். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டீங்க? கெஞ்ச மாட்டீங்க. ஆண்டவரே இப்படி எனக்கு இதை செய்யுங்க தாங்கன்னா நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா நான் என்ன பண்றேன்? இவ்வளவு நாள் என்ன பண்றேன்? முழங்கால் போட்டே எங்கேயாவது பாத யாத்திரை போறேன் அப்படி. அந்த தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. அதற்காக அவர் வரல. அவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் எளிதாக நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே முடித்து கொடுத்து விட. ஏன்னா இப்போ நான் எப்பவும் சொல்றதுதான், என்னுடைய மகள் எதுவும் வேணும்னா என்கிட்ட என்ன பண்ண போறா? டைரக்டா கேட்க போறா. வேற யார்ட்டையோ போய் கேட்க வேண்டியது இல்லை. வேற அவ ஏதாவது ஒரு நான் சொன்ன மாதிரி நான் ஏதாவது ஒரு என்ன சொல்றது, இப்போ பாத யாத்திரைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு முயற்சி செய்துதான் என்கிட்ட எதையாவது வாங்கி கொள்ளணும். இல்லாட்டி நான் எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் எடுத்தாதான் நான் எங்க அப்பாட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கிடையாது. அவளுக்கு நான் செய்வேன். ஏன் செய்வேன்? ஜஸ்ட் பிகாஸ் என்னுடைய மகள், அப்ப எனக்கு பிறந்த பொண்ணு, அதனால அவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா செய்வேன். அதே மாதிரிதான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தனால நம்ம எல்லாரும் யாரு? அவருடைய பிள்ளைகளாக்கிட்டார். நீங்க பிள்ளைகளா இருக்கிறதுனாலே உங்களுக்கு செய்யணும் அவர். அதான் ஒரு நல்ல தகப்பனுடைய மனம், அதான் ஒரு நல்ல தாயுடைய குணம். சோ அப்படிதான் ஆண்டவரும் இருக்கிறார். சோ அந்த மனம் நம்ம அவர்கிட்ட ஏதாவது செஞ்சுதான் பெற்றுக்கொள்ளணும்னா அவர் சரியான தகப்பன் அல்ல. வேதத்துல சொல்லப்பட்ட தேவன் அவர் அல்ல. நம்மளுடைய மனதுல தான் அப்படி ஒரு மைண்ட் செட். நம்மளுடைய மனதுல அப்படி யோசிச்சு வச்சிருக்கோம். ஓ ஆண்டவருக்கு இதெல்லாம் இவர் ரத்தத்தை விரும்புறாரு, இவருக்கு பலியை கொடுக்கணும், இவருக்கு இவ்வளவு காணிக்க கொடுக்கணும், இவருக்கு இவ்வளவு நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் நல்லதுதான். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, காணிக்க கொடுங்க, என்ன பாத யாத்திரை போனாலும் போங்க. ஆனா அதெல்லாம் செஞ்சாதான் நான் அவருடைய பிள்ளையாவன் கிடையாது. அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவர் மீது வைத்திருக்கிற அன்பினால நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை வேணும். சோ நம்ம இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசி காட்டுறோம் பாருங்க. ரோமர் 8 இருக்குவாங்க. ரோமர் 8:14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். வாசிங்க 15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். சோ நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப இங்க என்ன பண்றீங்களோ, நான் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்ணல? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்களுடைய உள்ளம் இப்பொழுதே கம்பீரிக்கும். உங்களுடைய உள்ளம் இப்பொழுதே சந்தோஷத்துல தரும். கடைசியா ஆண்டவரை எப்போ நீங்க அப்பான்னு கூப்பிட்டீங்க? யோசிச்சு பாருங்க. கடைசியா உங்க ஜெபத்துல எப்போ ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட்டு பேசுனீங்க? அதுலயே தெரிஞ்சிடும் எந்த மனநிலை நம்ம இருக்கிறோம். அடிமையா இருக்கிறோமா இல்ல மகளாக இருக்கிறோமா அப்படி. நீங்க என்ன போக்குறோம்? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். புதிய ஏற்பாடுல தான் போட்டிருக்கு. பவுல் சொல்றார், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். சோ முதலாவது சுதந்திரம் என்னது? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதுதான் முதலாவது குமாரத்துவம். நீங்களும் நானும் யாரு? அவருடைய பிள்ளை. குமாரத்துவம் அப்படிங்கறதா என்னது? முதலாவது சுதந்திரம். சோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு என்ன ஜபம்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் சரி, உங்களுடைய மனம் ஆட்டோமேட்டிக்கா என்னதான் சொல்லணும்?
நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய மகள், நான் அவருடைய மகன். என்னுடைய அப்பா யாரு? உலகத்தையே வந்து உண்டாக்கினவர், உலகத்தையே படைத்தவர். அவரால் கூடாத ஒரு காரியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அப்பா எனக்கு இருக்கிறாரு, எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு அப்படிங்கிற அந்த மனநிலை வரணும். செஞ்சா அவர் எனக்கு தான் செய்வாரு, ஏன்னா என் அப்பா அவரு அப்படிங்கிற அந்த மனநிலை. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனையை பார்த்தாலும் உங்க மனம் என்னதான் சொல்லணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது எங்க அப்பாவுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கணும். அததான் ஆண்டவர் விரும்புறார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இந்த பிரச்சனை இப்படி வந்துருச்சு, நம்ம ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்னதான் யோசிக்கிறோம், ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? யோபு இருந்தா பாருங்க, என் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்களா, என்ன ஆண்டவர் அடிச்சிருவாரா, காலையில் நான் பஸ் போகும்போது பஸ் டயர் பஞ்சர் ஆயிருமா, ஜோம் பண்ணாம போனா இப்படி நடந்துருமா? இதெல்லாம் தான் எது நம்மளை பயப்பட பண்ணுகிற அடிமைத்தனத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் மனநிலை. அதிலிருந்து தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்று வெளிக்கொண்டு வரணும், சுதந்திரத்தை பெற்று அந்த சுதந்திரத்துக்குள் வரணும்னு விரும்புறார். சோ இந்த அறிவு இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? இந்த அடிமைத்தனத்திலேயே தான் இருப்போம். ரட்சிக்கப்பட்டோம் தான், ஆலயத்துக்கு வரோம் தான், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, ஒரு விடுதலையே இல்லை. பயம், ஆண்டவர்னாலே பயம். ஐயோ ஏதோ பண்ணிடுவாரோ, என் வாழ்க்கையில ஏதாவது இதா போயிருமோ, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டா போதும், ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டோம், ஏதாவது கெட்டது நடந்துருமோ. இதெல்லாம் எதனால வர்றது? ஆண்டவரை சரியாக அறியாததினாலே, அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால வருகிற ஒரு பயம். சோ அதுல இருந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆண்டவர் புதிதாக ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். 2000 வருஷம் முன்னாடியே அது நடந்து முடிஞ்சது. இன்னும் வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து இது தெரியாம இருக்கிறதுனாலதான் இன்னும் தரித்திரத்திலையும் வியாதியிலும் கடந்து சபை கஷ்டப்படுது, விசுவாசிகளும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நீங்களும் நானும் இதுல இருந்து வெளியே வரணும்னு விரும்புற ஒரு பிள்ளையாய், ஒரு மகளாய், ஒரு மகனாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 16 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். சோ நீங்க சொல்லலாம், அப்ப எப்படி அப்படின்ட்டு நான் சொன்ன பாத்தீங்களா, பிரச்சனை வந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? முதலாவது ஐயோ ஏதோ தப்பு பண்ணணும் அப்படின்னு பயப்படுறது எனது அடிமைத்தனத்தின் மனநிலை. ஆனா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த குமாரத்துவத்தின் சுதந்திரத்தை யாரு நினைப்பூட்டுவா? ஆவியானவர். அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். என்ன சொல்றாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சோ நம்மளுடைய உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இல்ல நீ அப்படி கிடையாது, நீ வந்து என்னுடைய செல்ல பிள்ளையா இருக்கிற. இயேசு வந்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானத்தை கிழிச்சிட்டு யார் சொன்னாங்க? நீ என்னுடைய நேசகுமாரன். அப்படிங்கிறது இயேசுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் தான் சொல்ல, நீ என்னுடைய நேசகுமாரன், உன் மீது பிரியமா இருக்கிறேன். நேத்து நைட்டு நீ என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது, 20 வருஷம் முன்னாடி என்ன பாவம் செஞ்சேன்னு பிரச்சனை கிடையாது, உன்னுடைய தாத்தா பாட்டி என்ன சாபத்துல இருந்தாங்க பாவத்துல இருந்தாங்களா எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ என்னுடைய நேசகுமாரன். உங்களை ஒவ்வொருத்தரையும் அப்படி முகத்தை பிடிச்சு ஆண்டவர் வந்து அதை சொல்றார், நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் யார்? நம்மளுடைய அப்பா. அந்த சாட்சியை யார் நம்மளுக்கு கொடுக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார். இல்ல நீங்க சில வாட்டி வந்து இப்படி மனசு உடைஞ்சு போயிருக்கு, யாராவது உங்களை ஏதாவது திட்டி இருக்கலாம், மனசு உடைஞ்சு போயிருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களோட டிப்ரெஷன் அப்படிதான் ஃபார்ம் ஆகும். பிசாசு வந்து உங்கள்கிட்ட குற்றம் சாட்டிட்டே இருப்பான். பிசாசனுடைய வேலையே என்னதான்? குற்றம் சாட்டுதல் தான். என்ன சொல்லுவான்? இல்ல உன்னை வந்து உனக்கு யாருமே பிடிக்கல, உனக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து உன் மேல இஷ்டம் இல்லை, அதனாலதான் உன்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க, உன் கணவருக்கு இஷ்டம் இல்லை, நீ என்னதான் வந்து அவருக்கு செய்தாலும் அவரை வந்து நீ சந்தோஷப்படுத்த முடியல, உனக்கு அல்ல அப்படின்னு வந்து குற்றம் சாட்டுதல். நீங்க நினைச்சுக்கிறீங்க அது உங்களுடைய மனசாட்சியை குற்றம் சாட்டுதுன்னு. இல்ல, பிசாசு உங்களோட சேர்ந்து என்ன பண்றான்? நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியில இருக்கிற அடிமைத்தன மனநிலை இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த அறிவு இல்லாததுனால, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய மகன் மகள் என்கிற அறிவு இல்லாதனால பிசாசு அந்த இடத்துல வந்து உங்களை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுவான்? குற்றம் சாட்டு. அது எங்க போயிடும்? உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகி தற்கொலைக்கே வந்து போய் முடிகிற அநேகருடைய வாழ்க்கையில அது எங்க போய் விட்டுரும்? தற்கொலை விட்டுரும். இல்லாட்டி என்ன ஆகும்? கோபப்பட்டு என்ன பண்ணுவாங்க? அடுத்த நபரை போய் கொலை செய்வதில் போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துலதான் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து ஒண்ணு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அப்படி ஆமா நான் ஒண்ணுமே இல்லை, நான் வேஸ்ட், எனக்கு யாருமே பிடிக்கலன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நீ யாரு என்ன அப்படி குற்றம் சொல்றதுன்னா ஒரு கோபம், எரிச்சல் அப்படி வரும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருந்து முக்கியமா இருந்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, என்ன நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கும் பொழுது ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லுவார், இல்ல அப்படி நீ தப்பு பண்ணிருக்கலாம், ஆமா, ஆனா நான் வந்து என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன், ஒரு மன்னிக்கிற தகப்பனா இருக்கிறேன், நான் வந்து உன் மேல பிரியமா இருக்கிறேன், நீ என்னுடைய நேசகுமாரனா இருக்கிறாய், நீ வந்து
அவங்க சொல்றபடி கிடையாது. உன் மீது நான் வந்து அன்புள்ளவனா இருக்கிறேன், உன் மீது நீ கரிசனை உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அடுத்து 17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. ஆமென். அது எல்லாரும் சேர்ந்து அதை சொல்லுங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. வாசிங்க. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆமே. சோ இந்த 8-17 நீங்க டெய்லி வந்து என்ன பண்ணுங்க, இந்த 3 நாள் புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, திரும்ப வாசிங்க. இந்த 14 இருந்து 17 தினந்தோறும் தயவு செய்து வாசிங்க. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் இன்னும் வந்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு வேற விதத்துல வந்து வெளிச்சம் வரும். இது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு கேட்டுட்டு அப்படியே மறந்துறது கிடையாது. தினந்தோறும் நீங்க என்ன பண்ணணும், வேதம் வாசிக்கும் பொழுது இதையும் சேர்த்து இந்த 4 வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. அடிமைத்தனத்தின் மனநிலை இல்ல, நான் யாரு, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிற ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய சொத்தெல்லாம் யாருக்கு தான், என் பிள்ளைக்கு தான். சோ அதான் இங்க சொல்றேன், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. யாருடைய சுதந்திரர்? தேவனுடைய சுதந்திரர். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. சோ பிதாவாகிய தேவனுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் யாருக்கு உண்டு? இயேசுவுக்கு உண்டு, கிறிஸ்துவுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவ ஒண்ணுதான். சோ இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவாகிய தேவனுடைய குமாரன். அப்போ அடுத்து என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. அப்படின்னா யாரு? ஒரு இடத்துல வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு யாரா? மூத்த சகோதரர், ஒரு அண்ணன் தான். யாரு? இயேசு வந்து நம்மளுக்கு யாரு? ஒரு அண்ணன், கூட பிறந்த ஒரு அண்ணன். அப்போ எங்க அண்ணனுக்கு எங்க அப்பாவோட சொத்துல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை தான் எனக்கும் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? பிதாவாகிய தேவன், அவருடைய பையன் யாரு? இயேசு. அவரோடு கூட நம்மளும் என்னவா இருக்கிறோமா? உடன் சுதந்திரமா இருக்கிறோமா? ஆமென். புரியுதுங்களா? உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா உங்க முகத்துல ஒரு சிரிப்பு வந்திருக்கும். சோ பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை தான் யாரு? இயேசு. அவருக்கு ஈக்குவலா, உங்களால கிரகிக்கவே முடியாது. பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு, இயேசுவுக்கு ஈக்குவலா நம்ம. இதெல்லாம் சில பேர் கேட்டாலே தேவதூஷணம் மாதிரி இருக்கும். ஆனா இல்ல, நான் வேதத்துல இருந்து தான் வாசிக்கிறேன். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு ஈக்குவலா நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? சுதந்திரமா இருக்கிறோம். சோ இயேசுவின் மீது எவ்வளவு அன்புள்ளவராய் இருந்தாரோ அதே அன்பை தான் நம் மீதும் வச்சிருக்கிறார். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா இயேசுவை விட நம் மீது அன்பா இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, இயேசுவை என்ன பண்ணாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். சோ நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு, ஆண்டவருக்கு அவ்வளவு முக்கியம். உங்களை யாராவது சொல்லலாம், இதெல்லாம் வேஸ்ட், உலகத்துல எதுக்கு இருக்கிற, நீ எதுக்குதான் பிறந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லணும். ஆனா ஆண்டவர் எப்படி உங்களை பாக்குறாரு? எவ்வளவு முக்கியமா நீங்க ஆண்டவருக்கு தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுக்கத்தக்கதாக, அவ்வளவு முக்கியம், அவ்வளவு வேல்யூபிள். ஒவ்வொரு கடைசி ரத்தத்தை கூட சிந்தறதுக்கு ஏன் காரணம்? நீங்களும் நானும் தான் காரணம். அவ்வளவு அன்பு செலுத்தினார். அதுதான் அவருடைய உண்மையான அன்பு. அதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ண வைக்கிற அன்பு. சோ அடுத்து பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். சோ இதுல பார்க்கிறோம், நம்ம வந்து அவரோட கூட பாடுபடணுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. ஆங்கிலத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா accept his sufferings as our own. அதாவது அவர் நமக்காக பாடுபட்டார், நம்முடைய பாடுகளை அவர் நமக்காக பாடுபட்டு விட்டார் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க யாரை மாறுவீங்க? அவரோட கூட உடன் சுதந்திரங்களா இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் இங்க குறிப்பிட்டிருக்கதை பார்க்கிறோம். சோ முதலாவது நம்மளுடைய சுதந்திரம் என்னது? குமாரத்துவம். அது என்னது? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுக்கு இருக்கிற எல்லாம், எப்படி வந்து அப்பா வந்து மூத்த குமாரன் சொல்றார், என்னுடையது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. சோ இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அதான் சொல்றார், என்னுடையது எல்லாம் உங்களுடையதா இருக்கிறது. சோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா அதற்கு எப்போ நீங்க அந்த தைரியம் வரணும். நிறைய பேருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஜபத்தை பண்ணவே மாட்டீங்க.
வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு உங்க வாய் வராது. ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு, சொந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியலையே, நான் அவ்வளவு தகுதி உள்ளவனான்னு தெரியலையே, இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரனான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான், அப்படிங்கிற ஒரு அடிமை மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கிறது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, எனக்குரியவைகள் எல்லாம் வானம் பூமியும் அது நிறைவும் யாருடையதான்? கர்த்தருடையதான். கர்த்தருடையதான். அது எங்க யார்? கர்த்தர் யாரு? என் அப்பா. அப்ப அப்பாக்குள்ளதெல்லாம் எனக்கு தான். ஆமென். சோ அதான் ஆண்டவர் சொல்றார், குமாரத்துவம் முதலாவது சுதந்திரம் குமாரத்துவம். சோ இன்றைக்கு உங்களுடைய அறிவு கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சோ நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேல உங்களுடைய வேலை தான். நீங்க போய் இதை ஆவியானுடைய துணையோடு கூட வாசித்து அந்த வெளிப்பாடு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மகளாய் செழிப்பதை நிச்சயமாக நீங்க பார்ப்பீர்கள். அடுத்தபடியாக இரண்டாவது சுதந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகம். சோ இரண்டாவது சுதந்திரம் என்னது? சுகம். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 3 யோவான் 2 வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 2. நேரம் இல்லாதனால நான் சீக்கிரம் போலாம் பார்க்கிறேன். 3 யோவான் 2 வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, 3 உன் ஆத்துமா வாழ்கிறது போல இல்ல பிரியமானவனே, பிரியமானவன் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சோ முதலாவது குமாரத்துவம் நம்மளுடைய சுதந்திரமா இருக்கிறது. இரண்டாவது நம்மளுடைய சுதந்திரம் எது? சுகம். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை. அது என்னது? நம்மளுக்கு ஒரு சுதந்திரம். சுகம் நமது உரிமை, சுகம் நமது சுதந்திரம். எல்லாரும் ஒரு விஷயம் கொஞ்சம் மூச்சை மெதுவா இழுத்து விட்டு சொல்லுங்க, சுகம் என்னுடைய சுதந்திரம். ஒரு விஷயம் மெதுவா மூச்சை இழுத்து விட்டு சொல்லுங்க, சுகம் என்னுடைய சுதந்திரம், சுகம் என்னுடைய உரிமை, சுகம் என்னுடைய உரிமை. வியாதி என்னுடைய உடம்புல இருக்க முடியாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வியாதி என்னுடைய உடம்புல இருக்க முடியாது, வலி என்னுடைய உடம்புல இருக்க முடியாது. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இப்பொழுதே வெளியே போ, இப்பொழுதே வியாதி எல்லாம் வெளியே போ. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தட்ட நான் கேட்டாலும் ஏதோ ஒரு வியாதியோட தான் இருப்போம், இல்ல ஏதோ ஒரு வலியோட தான் இருப்போம். ஒண்ணு முட்டு வலியா இருக்கும், இல்ல இடுப்பு வலியா இருக்கும், இல்ல தலைவலியா இருக்கும், இல்ல பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வர்ற டைம்ல இருக்கிற அந்த வயிற்று வலியா இருக்கலாம், பெண்களுடைய வழிபாடு வருகிற அந்த நேரத்துல இருக்கிற அந்த வயிற்று வலியா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன சாதாரணமாயிட்டோம்னா 40 வயசு ஆனா இதெல்லாம் வரதான் செய்யும். 40 வயசு ஆனா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எலும்பு தேஞ்சு தான் போகும், இப்படி கண் பார்வை மங்கதான் செய்யும். இன்னொரு மோசமானது என்னது? சுகர், சக்கரை வியாதி. டீ கடையில பாத்தீங்கன்னா 5 பேர்ல 3 பேர் என்னதான் கேட்கறாங்க? சீனி இல்லாத டீ தான் போட்டு கொடுங்க. சக்கரை வியாதி. சோ இதெல்லாம் என்னது? ஆமா, எங்க அப்பாக்கு இருந்தது எனக்கும் வரும். இல்ல இல்ல இல்ல, எங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாரு? ஏசப்பா அண்ணன். அப்பா யாரு? பிதாவாகிய தேவன், ஆண்டவர். சோ அவருக்கு சுகர் இருந்துச்சா? கிடையாது. அதான் என்னுடைய சுதந்திரம். சோ இந்த அறிவு தான் நம்மளுக்கு இல்ல, சபைக்கு இந்த அறிவு இல்ல. ஏன் நம்ம இன்னும் அற்புத மாலை கூட்டம், வியாதியஸ்தர்களுக்கான கூட்டம், சுகமளிக்கும் ஆராதனை, இதெல்லாம் ஏன் நம்ம டெய்லி நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குன்னா இந்த அறிவு இல்ல. இந்த அறிவு இல்லாததுனாலதான். சுகம் என்னுடைய சுதந்திரம், அந்த வெறி நம்மளுக்கு இருக்கணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யாருக்கு வேணுமோ போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சுகம் என்னுடைய உங்களுடைய சுதந்திரம். போய் எடுத்துக்கிற வேண்டியது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. நீங்க என்ன பண்ண அறிக்கை செய்யணும். அடுத்து இந்த சுகத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வாசிங்க 1 பேதுரு 2:24. மடமடம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சுகத்தை பெற்று விட்டீர்கள். சிலுவை முதல் பாதியில வாசிக்கிறோம், நம்மளுடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாராம்? சிலுவையில சுமந்துட்டார். சோ நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு என்ன ஏதாவது ஃபீல் பண்ணிக்கலாம்? ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அன்னைக்கு ஏதாவது நடந்துச்சா? ஆண்டவர் நேரம் உங்க முன்னாடி ஏதாவது சொன்னாரா?
இல்லை உங்களுக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது மாற்றம் உண்டாச்சா? ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எதை வச்சு சொல்றீங்க? நம்மளுடைய ஏதாவது ஒன்று பார்த்தீங்களா? ஏதாவது உணர்த்தீங்களா? உங்க உடம்புல உணரலை, ஆனா கேட்டோம்னா ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா. பரலோகத்துக்கு போயினா ஆமா அப்படின்னு சொல்றோம். அதே வசனத்துல தான் என்ன வருது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப சிலுவையில ரட்சிப்பு, இயேசு நமக்காக மரித்தார் அப்படிங்கறத விசுவாசிச்சா ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதே இயேசு நம்மளுடைய வியாதியை சுமந்து தீர்த்துட்டார் அப்படிங்கறத விசுவாசிச்சா நம்மளுடைய சரீரத்துல அப்ப சுகம் உண்டாகணுமா இல்லையா? உண்டாகணும். நம்ம இன்னைக்கு பிரிச்சிடறோம், ரட்சிப்பு வேற சுகம் வேற அப்படின்னு. இல்ல, ரட்சிப்பும் சுகமும் ஒண்ணுதான். அது ஒரு டோட்டல் பேக்கேஜ். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே சுகமும் நம்மளுக்கு உண்டாகி விட்டது. ஆமென். சோ இந்த வெளிப்பாடு வேணும். சுகம் நம்மளுடைய சுதந்திரம், சுகம் என்னுடைய உரிமை அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு இருக்கும் பொழுதுதான் நம்ம வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சோ இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டதான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து வாசிங்க, ரோமர் 10:10 வாசிங்க. எப்படி இந்த சுகத்தை நாம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சோ பாத்தீங்கன்னா நம்ம ரட்சிப்பை என்ன பண்றோம்? இருதயத்துல விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்துவை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றோம். அதே கான்செப்ட் தான் வியாதிக்கும். ஆண்டவர் என்னுடைய வியாதியை, என்னுடைய தலைவலியா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், ஒட்டு வலியா இருக்கட்டும், சளியா இருக்கட்டும், காய்ச்சலா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே சுமந்துட்டார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். அடுத்து அறிக்கை பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாச தொடக்கத்துல எனக்கு சரியான வயிற்று வலி. காலையில எந்திரிக்கும் 4 மணி 5 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வயிறு வலி இருந்தால நான் கஷ்டப்பட்டேன். ஸோ டேப்லெட்ஸ்லாம் எடுக்க 3 நாள் 6 நாள் கிட்ட டேப்லெட்லாம் போட்டேன். வயிறு வலி என்னது குறையல, கொஞ்சம் அப்படியே ஒரு நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தது. ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி நம்ம ஜோம் பண்ணி இந்த வயிறு வலி சரியாயிடுச்சு போல அப்படின்னு இருந்தேன். ஆனா திரும்ப அடுத்த நாளும் கூட ஆரம்பிச்சிருச்சோன்னே எனக்கு ரொம்ப ஒரு சோர்வாயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ வியாதி உடம்புல இருக்கக்கூடாது, நான் இவ்வளோ விசுவாசிக்கிறேன், இப்படி ஜெபம்லாம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு. அப்போ தற்சமையில நான் யூடியூப்ல கெனத் ஹேகின் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பிரசங்கியா இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை அதிகமாய் போதிக்கிறவர். ஸோ அவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்? வியாதிகிட்ட பேசணும். வியாதின்னு இல்லை, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? நீங்க தைரியமாய் பேசணும், அறிக்கை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு அந்த மெசேஜ் எனக்கே பேசுற மாதிரி இருந்தது. ஸோ நான் அதை வச்சு அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறேன். வயிற்று வலி உனக்கு என் வாழ்க்கையில இடம் கிடையாது. ஏன்னா இயேசு அதை என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில சுமந்துட்டாரு. நீ என் உடம்புல இருக்க முடியாது, உனக்கு நான் அந்த அதிகாரத்தை தரமாட்டேன். வியாதி எனக்கு என்னது? நான் வியாதியஸ்தன் கிடையாது, சுகம் உள்ளவன். வியாதி நீ என்ன பண்ண முடியாது, என் உடம்புக்கு வர முடியாது அப்படின்னு அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறேன். 6 நாள் நான் டேப்லெட்லாம் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன். கரெக்டா 7ஆவது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஸோ நான் என்னைக்கு அறிக்கை பண்ண ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து அந்த வலி குறைஞ்சு முற்றிலுமாய் என்ன வந்துச்சு? ஒரு விடுதலை உண்டாயிற்று. ஸோ அப்படிதான். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வலி இருக்கும் பொழுது உடனே நீங்க என்ன பண்ணுங்க? டைரக்டா அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. இல்ல இந்த வலி எனக்கு என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இப்போவே நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு வலி மனசுல தோணுது இல்ல, ஏதோ ஒரு வலி இருக்கு, இந்த வலி ரொம்ப நாள் இருக்கு அப்படின்ட்டு. அதை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே இந்த வலியை போக்குங்க அப்படிங்கிற ஜெபத்தை விட்டுருங்க. என்ன பண்ணுங்க? வலியை முட்டு வலி வெளியே போ. நான் யாரு? அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இயேசுடைய சரீரத்துல முட்டு வலி கிடையாது, இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அப்ப முட்டு வலி எனக்கு நீ என்ன பண்ண முடியாது, என்னுடைய வாழ்க்கையில இருக்க முடியாது, வெளியே போ. கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்கலாம். மார்க் 11:23 வாசிங்க. அதுல ஆண்டவர் என்ன சொல்லணும், என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சோ இததான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, அது வியாதியா இருக்கலாம். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்னைக்கு 2 சுதந்திரத்தை சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு குமாரத்துவம், 2வது சுகம். சோ இதுதான் உங்களுடைய சுதந்திரம். நிறைய இருக்கு. பாவ மன்னிப்பு இருக்கிறது,
செழிப்பு இருக்கிறது, பொருளாதாரத்தினால ஆசீர்வாதம் எல்லாமே வந்து என்னதான் உங்களுடைய சுதந்திரம் தான். கடன் இருக்கா, கடனை பார்த்து நீங்க என்ன பண்ணணும், பேசணும். ஆண்டவர் வந்து என்ன ஆசீர்வதிச்சுட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், கடன்ல நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், கடன் கொடுக்கிறவனா இருக்கிறேன், கடன் வாங்க மாட்டேன், எனக்கு இருக்கிற கடன் என்ன பண்ணு, வெளியே போ அப்படின்னு அந்த பிரச்சனையை பார்த்து பேச ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுடைய கணவர் குடி போதையில அடிமையா இருக்கலாம், குடி போதைக்கு அடிமையா இருக்கிற அந்த என்ன பண்ண அந்த இருள் உன்னை பார்த்து நான் சொல்றேன் வெளியே போ. ஆண்டவர்கிட்ட ஜெபம், நம்மளோட ஜெபம் இப்படி மாறணும். ஆண்டவரே என் கணவனை ரட்சிங்க ஆண்டவர், அது கிடையாது. குடி போதையில இருக்கிற அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அடிமைத்தனத்தின் ஆவி வெளியே போ. சோ அதை பார்த்து பேசுங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ஏன்னா என்ன போட்டிருக்கு, இந்த மலையை பார்த்து எவனாகிலும் இந்த மலையை குறித்து என்னிடம் வாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மலையை பார்த்து என்ன சொல்லல, ஏன்ட்ட வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன சொல்ற, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. சோ நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க, பேச போறீங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லாம இருக்கா, நான் வந்து யார், கிறிஸ்துவின் ஞானம் எனக்குள்ள இருக்கிறது, அந்த அறிவு இல்லாம புரியாம இருக்கிற அந்த காரியங்களை என்னை விட்டு என்ன பண்ணு, வெளியே போ அப்படின்னு பேசுங்க. எனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு பேசுங்க. நம்ம எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாம். ஸோ இன்னைக்கு அதை நம்ம செய்யப்படலாம். விசேஷமாக சுகத்திற்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்த்து நம்ம எல்லாரும் பேச போறோம். எந்திரிங்க எல்லாரும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை, வெளிச்சத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, முக்கியமான தருணம், ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் எங்களை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. எவ்வளவு அதை யோசிச்சு பாருங்க, கிரகிக்கவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த நாட்டின் பிரதமருடைய பிள்ளையா நீங்க இருப்பீங்கன்னா, இல்ல முதலமைச்சருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா எப்படி இருப்பீங்க? அதை காட்டிலும் மகத்தான ஒரு இடத்துல நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரோடு கூட சிங்காசனத்திலே நம்மளை பரலோகத்திலே வீற்றிருக்க பண்ணியிருக்கிறார். அதைதான் எபேசியர்ல வாசிக்கிறோம். அது உங்களுடைய சுதந்திரம், குமாரத்துவம் உங்களுடைய சுதந்திரம். நீங்கள் அவருடைய பிள்ளை. உங்களோட எல்லாம் கண்களை மூடுங்க, தயவுசெய்து கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து உங்க ரெண்டு கண்ணத்தையும் பிடிச்சு, முகத்தை பிடிச்சு, அவர் கண்ணை உங்க கண்ணில் பார்த்து பேசுறார். நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய குமாரன் என்று சொல்கிறார். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய குமாரன். குமாரத்துவம் என்னுடைய எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று சொல்கிறார். என்னுடைய எல்லாம் உன்னுடைய. அடுத்ததாக வியாதியிலிருந்து ஒரு விடுதலை. உங்களுக்கு என்ன வழி இருக்கிறது, என்ன வழி இருக்கோ அந்த வழியை பார்த்து இப்ப நீங்க சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து யோசிக்காதீங்க, தைரியமா சொல்லுங்க. தலைவலியே உனக்கு என்னுடைய சரீரத்துல அதிகாரம் கிடையாது, வெளியே போன்னு சொல்லுங்க. வயிற்று வலினா வயிற்று வலி உனக்கு அதிகாரம் கிடையாது, வெளியே போன்னு சொல்லுங்க. முட்டு வலினா முட்டு வலி உனக்கு அதிகாரம் கிடையாது, வேற எதுவும் கட்டி இருக்குமா அதை பார்த்து பேசுங்க. இப்போ ஒருவேளை வெட்கமா இருக்குன்னா, எப்போல்லாம் நீங்க தனியா இருக்கலாம், வாயை திறந்து பேசணும். மனசுல ஜெபம் பண்ணக்கூடாது, வாயை திறந்து பேசணும். வாயை திறந்து நீங்க சொல்லும் பொழுது, அந்த வலியை பார்த்து பேசும் பொழுது, அந்த பிரச்சனையை பார்த்து பேசும் பொழுது அந்த மலை கரைய ஆரம்பிக்கும். ஒருவேளை உடனே நீங்க சொல்ல எனக்கு எந்த உணர்வும் இல்லையே, எதுவுமே நடக்கலையே நினைக்கலாம். ஆனா இன்னைக்கோ இல்ல 3 வாரம் கழிச்சோ, 1 மாசம் கழிச்சோ, கன்சிஸ்டன்டா நீங்க டெய்லி எப்பெல்லாம் அந்த வலி வருதோ அப்பெல்லாம் நீங்க பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த மலை ஒரு நாள் இல்லாமல் போகும், இடிந்து விழும், சுக்குநூறாக நொறுங்கி போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்குரைத்த தேவன் உண்மை உள்ளவர். பேசுங்க, தைரியமா பேசுங்க. கடன் பிரச்சனை, அந்த கடனை பார்த்து பேசுங்க. வேற வியாபாரத்துல செழிப்புலன்னா அந்த வறுமையை பார்த்து பேசுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா அந்த மாற்றத்தை பேசுங்க. வேற உங்க ஏரியால, உங்க வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் சரி, ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்துகிறார், உங்களுடைய உள்ளத்தை தூண்டுகிறார், அதை சொல்லும்படியாக அதை பார்த்து சொல்லுங்க. அது இப்பொழுதே இல்லாமல் போகும். அந்த மழை இப்பொழுது நீங்க சொன்ன தருணத்திலிருந்து அதுல ஒரு கீறல் விழ ஆரம்பிக்கிறது. ஒரு கீறல் விழுந்து சீக்கிரமாய் அது நொறுங்கி போகும், தரைமட்டமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசி இருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வசனம் அவருடைய இருதயத்துல இன்னும் அதிகமாய் சென்று ஆண்டவரே 100க்கும் அதிகமான பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே பாஸ்டர் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து இந்த சபைக்கு என்று வைத்திருக்கிற ஆண்டவரே காரியங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடுவோம். சுடுமலை எனக்குள்ளே.